இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவங்க, நீங்க எப்பவுமே சாதாரணமா நம்ம இல்லையே, மத்தவங்கள மாரி நம்ம இல்ல. நம்ம கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கோம். மத்தவங்கள கம்பேர் பண்றப்போ, அவங்கள மாரி நம்ம ஏன் நம்மளால ஈஸியா சந்தோஷமா, ஹேப்பியா அவங்க கூட மெர்ஜ் ஆக முடியல? அந்த மாதிரி ஒரு கன்ஃப்யூஷனோட நீங்க இருக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோல நம்ம ஒரு 7 சைன் பார்க்க போறோம். இந்த 7மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்டா இருக்கக்கூடிய சைன் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. இது நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம் அப்படிங்கறத காமிக்கக்கூடிய ஒரு சைனா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு நீங்க உணர்றீங்க, உங்களுக்குள்ள இந்த ஒரு ஃபீல்ஸ் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, இந்த இப்ப நான் சொல்லக்கூடிய 7 காரியங்கள் உங்களுடைய அறிகுறிகள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும். அதை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணலாம். நம்ம தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கோம், தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். சைன் என்ன அப்படின்னா, நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவங்களா காணப்படுவீங்க. அதாவது சொல்ல போனா செட் அப்பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நீங்க தேவனிடத்துல நான் உங்களுக்காக வாழ்றேன், நீங்க என்ன ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி எங்களை வழி நடத்துங்க அப்படி நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனா அவர் உங்களை முன்குறிச்சிருப்பார். நீ எனக்கானவள், எனக்காக நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு அவர் உங்களை குறிச்சு ஒரு முன்குறிப்பு வச்சிருப்பாரு. அதன்படி அவர் உங்களை பிரித்தெடுத்திருப்பார். அது நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருக்கு. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இந்த விஷயம் என்னன்னா, அவர் பிரித்தெடுக்கிறார் அப்படின்னா, இது நம்ம வயிற்றுல இருக்கும் போதே, நம்ம உருவாகும் போதே அவர் நம்மள முன்குறிச்சிட்டார். அப்போ நம்ம உலகத்தோட நம்ம செட் ஆக மாட்டோம். இப்போ நிறைய பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளே இருக்கட்டும், எல்லாரும் நல்லா ஜெல் ஆவாங்க, நம்மளால அவங்க கூட ஜெல் ஆக முடியாது. அந்த ஒரு பாண்ட் நம்மளுக்கு கிரியேட் ஆகாது. நம்ம கூட நல்ல ஃபேமிலி மெம்பர்ஸா இருப்பாங்க, நம்ம கூடயே இருப்பாங்க, நம்ம நினைப்போம். ஆனா ரீசனே இல்லாம நம்மளை விட்டுட்டு போயிருவாங்க. நம்ம கூட யோசிப்போம், நம்ம மேலதான் மிஸ்டேக் போல, நம்ம ஏதோ பண்ணிட்டோம்ட்டு. ஆனா இல்ல, ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறதுனால ஆண்டவர் சில பேரிடம் இருந்து, சில காரியங்கள்ல இருந்து உங்களை பிரித்தெடுத்துருவார். அது உங்களுக்கே தெரியாது. நம்மள ஏன் எல்லாரும் ஒதுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் தான் உண்டாகும். ஆனா ஆண்டவர் உங்களை செட் அப்பார்ட், அதாவது அவர் உங்களை பிரித்தெடுக்கிறார். உலகத்தோட உங்களை கலக்க விட மாட்டார். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டா இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி பாண்டா இருக்கட்டும், உலக விஷயமா இருக்கட்டும், எதுலையுமே உங்களை அவர் இணைக்க மாட்டார். அவர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறனால, நீங்க அவருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டனால ஃபர்ஸ்ட் சைனா உங்களை மத்தவங்க கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துருவார். செகண்ட் சைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய இருதயத்துல ஒரு பாரம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு அன்யூஷுவல் பெயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வலி நீங்க கடந்து வந்த பாதையெல்லாம் பாத்தீங்கன்னா, அது ரொம்ப பயங்கரமான ஒரு பாதையா இருக்கும். முள்கள் நிறைந்த பாதையா இருக்கும். மற்றவங்களுக்கு புரியாது. நம்ம ஃபேஸ் பண்ண பாதை, நம்ம வடித்த கண்ணீர், இதெல்லாமே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அந்த பாரம் யாருக்குமே புரியாது. ஆனா நீங்க அதை நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பாரம், அந்த வலி உங்களை உடைச்சிருக்கா, நீங்க கீழே விழுந்திருக்கீங்களா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பாரம் உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க கடந்து வந்த பாதையெல்லாம் நீங்க இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களோட இருதயத்துல அது உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்திருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான விமனா மாத்திருக்கும், ஸ்ட்ராங்கான மேனா மாத்திருக்கும். அப்போ இந்த பாதைகள், இந்த பாரம் உங்களோட இருதயத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த பாரம் உங்களை கீழே உடைச்சு போட்டிருக்காது. அது உங்களை மேலதான் தூக்கி வச்சிருக்கும். நீங்க உருவாக்கப்பட்டுட்டே இருப்பீங்க. உடைஞ்சு போகாம உருவாக்கப்பட்டிருப்பீங்க. அதுல இருந்து ஏதோ ஒரு லெசனை கத்திருப்பீங்க. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அது அடிபட்டிருப்பீங்க. ஆனா அதுல இருந்து இதுக்குதான் ஆண்டவர் இது பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்க உங்களோட வாயாலேயே சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு பாரம் உங்களோட இதயத்துல இருந்துச்சுன்னா, காரணமே இல்லாத ஒரு பாரம் இருந்துச்சுன்னா, நீங்க ஆண்டவரால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக நீங்க காணப்படுறீங்க. இதுக்கு நம்ம வேதத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இது எப்படின்னா, நம்மளுடைய இதயத்துல பாரம் இருக்குன்னு சொன்னான்ல, இந்த பாரம் நம்மள கீழே போட்டிருக்காது. அந்த பாரத்துலதான், அந்த பெயின்ல தான் நம்ம கடந்து வந்திருப்போம். ஆனா அது நன்மையா நம்மளுக்கு முடிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். ஆனா அந்த பாரம் நம்மளோட இதயத்துல தான் இருந்திருக்கும். அப்போ அது ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த பெயின் இருக்கும். அப்படிப்பட்டவங்களா நீங்க இருக்கீங்க. இந்த வீடியோவை அப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமா நீங்க காணப்படுறீங்க. மூன்றாவதா ஒரு சைன் என்னன்னா, மூன்றாவது ஒரு அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபயர் ஃபார் காட். உங்களுடைய இருதயத்துல ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். உலகம் இப்போ ஒன்னும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஃப்ரெண்ட் கேங்கா இருக்கீங்க, இல்ல நீங்க வீட்லயே தான் இருக்கீங்க. வீட்ல இருந்து ஒரு டிவி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. டிவி பாத்துட்டு இருக்கீங்க. அப்ப அதுல ஒரு விஷயம், ஒரு காமெடியோ ஒரு சீரியலோ ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்கும் போது உங்களோட இருதயம் பாரப்படும்.
இது செய்யாத, இது பார்க்காத, இது பாவம் அப்படின்னு உங்களுக்கு வந்து பேசிக்கொண்டே இருக்கும். அது ஏன்னா அந்த இருதயத்துல ஒரு அக்கினி இருக்கு. அந்த அக்கினி தான் உங்களை பாவம் செய்யாதபடி அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தூண்டிக்கொண்டே இருக்குது. இதுக்கு ஒரு வசனம் கூட இருக்கு. எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா என்னன்னா அவருடைய அக்கினி என்னுடைய இருதயத்தில் இருந்தது. அப்போ அவருடைய அக்கினி நம்மளுடைய இருதயத்துல இருக்கும் பொழுதுதான் நம்ம செய்யறது தப்பு அப்படிங்கறத நம்மகிட்ட சொல்லி காமிச்சு கொண்டே இருக்கும். இது வந்து உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். என்ன நம்மளுக்கு மட்டும் இப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கறது உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. என்ன விஷயம்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா அந்த அக்கினி உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க. அதனால அவர் அந்த அக்கினியை உங்களுடைய இருதயத்துல வச்சிருக்காரு. அதனால இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று. 4ஆவது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் நம்ம சொல்லலாம். ஆவிக்குரிய போராட்டம். நீங்க மனுஷங்க, அதாவது உலக மனுஷங்க கிட்ட இருந்து உங்களுக்கு போராட்டம் வரதோட ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு அதிகமான போராட்டம் இருக்கும். சத்ருவானவன் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொண்டு வருவான். நீங்க ஜெபிக்க முடியாது. நீங்க ஜெபிக்கணும்னு உட்காருவீங்க, உங்க வாய் திறக்க முடியாது. உங்க இருதயம் திடீர்னு அப்பதான் கஷ்டமாகும். உங்களுக்கு அப்பதான் தூக்கம் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் அதிகமா உங்களுடைய வாழ்க்கையில வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிசாசானவன் தான் உங்களுக்கு விரோதமா போராட்டம் செஞ்சு கொண்டு இருக்கிறான். அப்பனா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அதனாலதான் பிசாசு உங்களுக்கு விரோதமா போராட்டம் செஞ்சு கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி. நீங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவனோட அந்த தந்திரங்கள்ல நம்ம அகப்படாம அதுல நம்ம சூதாரிச்சுக்கணும். ஆண்டவரால் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். அதனாலதான் இந்த ஆவிக்குரிய போராட்டம் வருது. இது எப்படியாவது நான் ஜெயித்து நான் மேற்கொள்ளணும், இந்த அசதிக்கும் சோர்வுக்கும் நான் இடம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால இந்த விஷயத்த நம்ம கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம், நம்ம வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். 5ஆ நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஆழமா எதுனாலும் யோசிப்பீங்க, திங்க் பண்ணுவீங்களா இருக்கும், ஃபீல் பண்ணுவீங்களா இருக்கும். யூ ஃபீல் டீப்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருத்தங்க பேசுறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆழமா அந்த வார்த்தைகள் உங்களுடைய இருக்கும். அவங்க கேஷுவலா பேசிப்பாங்க, அது உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கும். இப்படி எந்த விஷயம் எடுத்தாலும் நீங்க ஆழமா இதனால யோசிப்பீங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய இருதயத்துல நீங்க உங்களை பார்த்து ஓவர் திங்கர்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்கனால நீங்க எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து கூடிய ஜனமா நீங்க காணப்படுறீங்க. 6th பாயிண்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான நோக்கம் இருக்கும். நீங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கும். பேரோ புகழோ எதிர்பார்த்து நீங்க போக மாட்டீங்க. பர்பஸ் இருக்கும், பட் நாட் ஃபார் பாப்புலாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபேமுக்காக அல்ல. தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கார், அவருக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் இருக்கும். தேவனுக்கான ஒரு பர்பஸ் உங்களுடைய இருதயத்துல இருக்கணும். பரலோக ராஜ்யம் கட்டப்படணும்னு ஒரு பர்பஸ் இருக்கும். ஃபேமுக்காக அல்ல, என்ன 4 பேர் நல்லா சொல்லணும், 4 பேர் பெருமையா பேசணுங்கிறதுக்காக அல்ல. தேவனுக்காக அப்படிங்கிற ஒரு உங்களுக்குள்ள ஒரு பர்பஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தேவனுக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமாக நீங்க காணப்படுறீங்க. 7th சைன், அதாவது லாஸ்ட் சைனா பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு தேவனுக்காக, அதாவது தேவனுக்காகவும் சரி உலக மனுஷங்களுக்கும் உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களால பண உதவி செய்ய முடிஞ்சாலும் சரி, உங்களால சரீரத்தால உதவி செய்ய முடிஞ்சாலும் சரி, நீங்க உதவி செய்வீங்க. அவங்கள வந்து பொறாமையால கீழே தள்ளி விடுறதோ, இவங்க நம்மளை விட மேலே ஏறக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய இதயத்துல இருக்காது. எப்படியாவது இவங்களை கட்டி எழுப்பிடணும், என்னால முடிஞ்ச சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க மேலே ஏறி வரணும், அதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. வேதத்துல கூட ஒரு வசனம் இருக்கு, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்போ நீங்க புத்தி உள்ள ஸ்ரீயாக காணப்படுறீங்க. அதனால நீங்க மற்றவங்களை அழிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க, அவங்கள மேல ஏத்தி விடணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் உங்களுடைய இருதயத்துல இருக்கும். இந்த சைன் உங்களுடைய லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல இருக்கக்கூடிய நான் சொன்ன 2 சைனோ 3 சைனோ இல்ல 4-5 அறிகுறிகளோ இல்ல எல்லா அறிகுறிகளுமே உங்களுடைய வாழ்க்கையில இருந்தும் என்னன்னு தெரியாம நீங்க அதுக்கான என்ன நோக்கம் அப்படின்னு தெரியாம நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சாதாரணமானவங்க அல்ல. தேவன் உங்களை ஒரு காரணத்துக்காக தெரிந்தெடுத்துக்கிறார். அது அவருக்காக நீங்க ஊழியம் செய்யும்படியாக, நீங்க தேவனுக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாக காணப்படுறீங்க. அதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இந்த 7 அறிகுறியில ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா நீங்க சாதாரணமானவங்க அல்ல. தேவன் உங்களை ஒரு காரணத்துக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். அத என்ன நீங்க உணர்ந்து ஜெபத்துல நீங்க உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு இந்த சயின்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த சயின்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு, என் கூட ஆண்டவரே நீங்க என்ன தெரிந்தெடுத்திருக்கிறீங்க, நான் என்ன செய்யணும், எனக்கான என்னுடைய வாழ்க்கையில என்ன நோக்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில என்ன நோக்கம் அப்படிங்கறத கண்டிப்பா உங்களுக்கு தெரியப்படுத்துவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நாங்க கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம்.
உங்களுடைய லைஃப்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட லைஃப்ல நீங்க என்னென்ன சைன் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் நான் என்னோட லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. அது பார்க்குற அனைவருக்கும் ஒரு பூஸ்டப்பா இருக்கும். நம்ம லாஸ்ட் சைன் பார்த்தோம்ல, அதே மாதிரி நீங்க மத்தவங்கள கட்டி உயர்த்தி விடுறதுக்கு ஒரு ஊண்டுகோலா இருக்கும் என்று சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். இதே மாதிரி வீடியோ 2 days ஒன்ஸ் போட்டுட்டு இருக்கோம். மறக்காம டைமிங் பார்த்தீங்கன்னா 7 o'clock நம்ம வந்து நம்மளுடைய சேனல்ல மோசஸ் மினிஸ்ட்ரிஸ் சேனல்ல நம்ம 2 days ஒன்ஸ் நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். நீங்க மறக்காம வீடியோஸை பாருங்க. எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னோட லைஃப்ல நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒவ்வொரு விஷயத்தை தான் தேவன் ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு இருக்கிறார். அதை நீங்க பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று சொல்லி நாங்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த வீடியோவை நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல முக்கியமா ஃபீமேலா இருக்கலாம். அவங்க இந்த மாதிரி என்னன்னே தெரியாம ஐடென்டிஃபை பண்ண தெரியாம கன்ஃபியூஷன்ல இருக்கலாம். அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஷேர் பண்ணுங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆண்டவரோடு உட்கார்ந்து இந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு இன்னும் ஆழத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று சொல்லி நாங்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.